அஞ்சலி யாராவது பாத்திர போறாங்க. அஜய் நீ எனக்கு வேணும், இன்னைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம், என்ன பண்ணலான்னு அங்க முடிவு பண்ணுவோம், இங்க இருந்து கிளம்பு. ஏய் நீ மாத்திரம் வரலாட்டி உங்க வீட்டுக்கே நான் வந்துருவேன். அஞ்சலி கண்டிப்பா நான் வர்றேன், இங்க இருந்து கிளம்பு. ஏய் என் இடத்த நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி. அஞ்சலியும் கிளம்புறாங்க. பார்வதி அஜய கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அஜய், நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? உனக்காண்டி தான் அஜய் வெயிட்டிங், வா. அர்ஜுன் சொல்றாரு, அஜய் உனக்கு முகூர்த்த வேட்டி சட்டை எடுத்திருக்காங்க பாரு அஜய், பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. பார்வதி பல்லவி கிட்ட சொல்றாங்க, இப்பவே உன் செலக்ஷனுக்கு அஜய் ஓகே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அஜய்க்கு எதா இருந்தாலும் நீ செலக்ட் பண்ணா போதும். கிருஷ்ணவேணி சாரு கிட்ட கேக்குறாங்க, நீ போன் பேசுனதுல இருந்து ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கியே, மாப்பிள்ள கூட சண்டை போட்டியா? சண்டை இல்லாட்டி கூட நீயே கிரியேட் பண்ணிடுவ போல இருக்கேம்மா. மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு முத நாளே கூட்டிட்டு வந்துரு, அன்னைக்கும் வேலை இருக்குன்னு போயிட போறாரு, சரியா? சரிம்மா. அண்ணன் 2 கப்பு ஜூஸ் எடுக்கிறாங்க, 1 கப்ப சேலை காட்டுறவங்களுக்கு கொடுக்கறாங்க. அத மார்கதரிசி பாக்குறாரு. மார்கதரிசி மாப்பிள்ளன்னு கண்ணனை சொல்றாங்க, உன் கல்யாணத்துக்கு நான் தான் பொண்ணு பாப்பேன், நான் சொல்ற பொண்ணதான் நீ கட்டிக்கணும் மாமான்னு சொல்றாங்க. கண்ணன் இன்னொரு பொண்ணு இருந்துச்சுன்னா கண்ணனுக்கே கட்டி வச்சிருவேன். கண்ணே மாதிரி மாப்பிள்ள கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அர்ஜுன் கிட்ட இருந்து பில்ல வாங்கி பார்வதி செக் பண்றாங்க. பார்வதி சொல்றாங்க, 2 புடவை அதிகமா போட்டிருக்கீங்க பாருங்க. சாரி மேடம், நாங்க பில்ல மாத்தி கொடுத்துடுறோம்னு சொல்றாங்க. ஒரு நேரம் பொறுத்துட்டு லாஸ்ட் மினிட்ல பொறுக்காம இருந்தா எப்படி அர்ஜுன்? பாத்தீங்களா, வேற ஒருத்தங்க புடவைய நம்ம எடுத்துட்டு போக பார்த்தோம். பார்வதி கூட்டிட்டு போறாங்க. அர்ஜுன் பூனம் சாரீஸா, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அண்ணா எடுத்து போடுங்கண்ணே. பார்வதி உனக்கு நான் ₹1,00,000 புடவை வாங்கி கொடுத்துருக்கேன், நீ என்னடானா 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்ற? எனக்கு 2 புடவை செலக்ட் பண்ணி கொடுங்க, ஆபீஸ்ல எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? 10 நிமிஷத்துல செலக்ட் பண்ணிடுவேல்ல. பார்வதி நீயே புடவை எடுக்கிறதுக்கு என்னையாவது கூப்பிட்ட? என்னதான் இருந்தாலும் நீ எடுத்து கொடுக்கற மாதிரி வருமா? சொல்றாங்க. அஜய் உங்க அண்ணனை பார்த்து கத்துக்கடா, தனியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். அஜய் பல்லவி கிட்ட சொல்லிட்டு வாடா, நாங்க எல்லாரும் கிளம்புறோம்னு எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க. பல்லவி கிட்ட அஜய் சொல்லிட்டு கிளம்புறாரு. மார்கதரிசி சொல்றாரு, பல்லவி பக்குவம் ஆயிட்டா, பல்லவி சேலை காட்டின பொண்ணு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த பொண்ணு கிட்ட பல்லவி சொல்றாங்க, வேலை பார்க்க இடத்துல வேலையை மாத்திரம் தான் பார்க்கணும், என் செலக்ஷன் சரியில்லைன்னு ஏன் சொன்ன? நான் உன்னை வேலையை விட்டே தூக்க சொன்னேன். இப்ப எந்த கடையிலயும் நீ வேலை பார்க்க முடியாது. சாரு டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் வந்த உடனே டிவியை ஆஃப் பண்ணிடுறாரு. என்னாச்சு விக்ரம் உனக்கு? நீ திருந்தவே மாட்டியா? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. ஒன்னும் பண்ணலையே, நீ எதுக்கு பிருந்தா வீட்டுல போய் சண்டை போட்டுட்டு வந்த? நீ அவங்க கூட காஃபி ஷாப்ல இருந்துகிட்டு ஆபீஸ்ல இருக்கேன்னு ஏன் போய் சொன்ன விக்ரம்? விக்ரம் உன்னை இன்ச் பை இன்ச் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். சாரு இப்படிலாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் அசிங்க பண்ணோம்? நான் இன்னொருத்தி புருஷனை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புருஷனை தானே பாக்குறேன். சாரு ஃபேமிலி லைஃப்ல நம்பிக்கை தான் முக்கியம், என்னைக்கு தொலைதோ அன்னைக்கே நம்ம லைஃப் தொலைய போகுதுன்னு அர்த்தம். எப்பயும் என்னை நீ சந்தேகமா தான் பாக்குற, பிறதுக்கு விக்ரம் என்னைய சந்தேகப்பட வைக்கிற? உன்கிட்ட என்னால பதில் சொல்ல முடியல, அதான் மறைக்க ஆரம்பிச்சேன். நான் உன்னை மாத்திரம் தான் லவ் பண்றேன், நீ நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் ப்ரூவ் பண்ணணும்னு நீ நினைக்கிற, அது என்னால முடியாது. ஆபீஸ்ல இடம் இல்லையா? எதுக்கு காஃபி ஷாப்ல எல்லாம் பேசுறீங்க? அவளுக்காண்டி என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க, அடிங்க விக்ரம். சாரு ரொம்ப பேசுனதுனால விக்ரம் அடிச்சிட்டாரு. பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்கிறது தப்புன்னு நினைக்கிற வேணாம், என்னையே கை நீட்ட வச்சுட்டே இல்ல சாரு. சாரு விக்ரம் இனிமேட்டு இந்த வீட்டுல 1 நிமிஷம் இருக்க மாட்டேன். உருகுவேயின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.